குடும்பத்துக்குள்ள டார்கெட் பண்ணி கொண்டு வந்தான் பாருங்க. அவனுடைய பிராண்டை கொண்டு வந்தான், அவனுடைய ப்ராஜெக்டை உள்ள கொண்டு வரான். வேற குடும்பத்துக்குள்ள கொண்டு போல. தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட நபர் இந்த 2 பேரும். இப்ப ப்ராஜெக்டை என்ன பண்ணணும்? ஏன் லோத்து குடும்பத்துக்குள்ள கொண்டு போயிருக்கலாம்ல, வேற குடும்பத்துக்குள்ள கொண்டு போயிருக்கலாம்ல. அவன் டார்கெட் தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட குடும்பம். அப்ப பக்க வழியா அவனுடைய ஒரு பிராண்டை உள்ள கொண்டு வரான். எப்படி கொண்டு வரான்? கமுக்கமா கொண்டு வரான், அமைதலா கொண்டு வரான், கர்த்தர் கொடுக்கிற மாதிரியே கொண்டு வரான், கர்த்தருடைய வார்த்தை மாதிரியே கொண்டு வரான். இன்னைக்கு இதை தான் நம்ம சிந்திக்கணும் தேவ பிள்ளைங்க. இதை தான் நம்ம இன்னைக்கு நிதானிச்சு பார்க்கணும். என் கூடாரத்துக்குள்ள எது இருக்கு, என் வாழ்க்கையில எது இருக்கு, என் தனிப்பட்ட ஜீவியத்துல கர்த்தர் நிர்ணயிக்காத ஒரு நபர், கர்த்தர் நிர்ணயிக்காத ஒரு உறவு, கர்த்தர் நிர்ணயிக்காத ஒரு சம்பாஷணை எது இருக்கு?